கொடுத்தா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது கமலாவுக்கு தூக்கம் வரல. அப்போ எழுந்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்தப்போ இல்ல சார் இருந்துச்சு. ரொம்ப தைரியசாலியான கமலா கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம உடனே அந்த பாம்புக்கு பின்னாடியே போனா. ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வந்ததும் அந்த பாம்பு அதோட தோல் அங்க விட்டு புசு புசுன்னு சொல்லி விஷத்தை கக்கி அங்கிருந்து திரும்ப வந்துருச்சு. கமலா ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த பாம்பை கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா மெதுவா சத்தம் போடாம அந்த பாம்புக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தா. ஆனா கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த பாம்பு அவங்க அண்ணன் பிரகாஷ் வீட்டுக்குள்ளதான் போச்சு. ஜன்னல் வழியா உள்ளே எட்டி பார்க்கும்போது அந்த பாம்பு நேரம் டிவில அப்ப சோபாவோட கழுத்துல செஞ்ச ஒரு மாலை இருந்துச்சு. அது ஒரு ரத்தின மாலையா மாறி போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த கமலாவுக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சது. என்ன இது ஊர் பிரச்சனை நினைச்சா இது எங்க வீட்டு பிரச்சனையா? அப்படின்னா அந்த விஷயம் வந்து எங்க அண்ணிதானா? இதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சா ஆகணும். எப்படியாவது அண்ணனா அண்ணிய இந்த ஊர் விட்டே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கிக்கிட்டேதான் இருந்தா. காலையில் விழுந்ததும் நீ பண்றதுல என்ன இல்ல எந்த லெவலுக்கு இதை மட்டும் எடுக்கிறியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்ல